திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சதய நட்சத்திரத்தை பத்தி பேச போறோம். சதபிஷக் அப்படின்னு பேரு சமஸ்கிருதத்துல, சதயம்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். இந்த சதய நட்சத்திரத்துல பிறந்தவா யார பிரார்த்தனை பண்ணணும், அவளுடைய வெற்றிக்கு எந்த தேவத்தை அனுகிரகம் பண்றா அப்படிங்கிற விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சதய நட்சத்திரம் அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப லோக பிரசித்தமா ஒருத்தருடைய ஞாபகம் வரும், ராஜராஜ சோழன். அந்த சதய நட்சத்திரத்துக்கு அப்படி ஒரு பெருமை, ஒரு ஆளுமை மிக்க ஒரு நட்சத்திரம். சதய நட்சத்திரத்துல பிறந்தவ யார வேணாலும் பார்க்கலாம் நீங்க. அவ ஒரு ஆளுமை மிக்க ஒரு தோற்றத்துல இருப்பா. எல்லாரும் ராஜாவாயிட முடியாது, அதுக்குன்னு சில யோகங்கள்லாம் இருக்கோ இல்லையோ. ஆனா இந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை என்ன பண்ணும்னா, அவளுக்கு ஒரு ஆளுமை அப்படிங்கக்கூடிய ஒரு கேரக்டரை கொடுத்துரும். அந்த சதய நட்சத்திரத்துக்கான அதிபதி யாரு அப்படின்னா, வேதத்துல என்ன சொல்றான்னா வருணன். வருணன் தான் அதிபதி அப்படின்னு வேதத்தை சொல்றார். க்ஷத்ரஸ்ய ராஜா வருணோதிராஜः நக்ஷத்ராநாகும் சதபிஷக் வசிஷ்டः. எவ்வளவு அழகான அந்த வாக்கியத்திலே பாருங்க. க்ஷத்ரஸ்ய ராஜா வருணோதிராஜः, வருணன ராஜா அப்படின்னு வேதம் சொல்றது. அதனாலதான் இந்த சதய நட்சத்திரத்தை பிறந்தவாளுக்கு ஒரு ஆளுமை இருக்கு, இயற்கையாவே ஒரு ஆளுமை இருக்கு. க்ஷத்ரஸ்ய ராஜா வருணோதிராஜः நக்ஷத்ராநாகும் சதபிஷக் வசிஷ்டः. வருணனுக்கு சகல தீர்த்தாதிபதினு பேரு. வருண பூஜை பண்ணும் போதே அஸ்மின் கும்பே சகல தீர்த்தாதிபதிம் வருணன் தியாயாமி அப்படின்னு சொல்லுவா. புண்ணியாவசனம் பண்ணும்போது வருணனுக்கு ஒரு கலசம் வச்சு வருணனை ஆவாகனம் பண்ணும்போது, இந்த கும்பத்துல சகல சப்தகோடி தீர்த்தங்கள் இருக்கு இல்லையா, அந்த சப்தகோடி தீர்த்தங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய வருணனை தியானம் பண்ணுகிறேன். அவ்வளவுதான். அது சமஸ்கிருதத்துல சொல்றா, நம்ம அது தமிழ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். தமிழ்ல சொன்னாலும் நடக்கும். சரி, அப்போ அந்த சகல தீர்த்தாதிபதியா இருக்கக்கூடிய வருண பகவான் தான் இந்த சதய நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கார். அப்ப அந்த வருண பகவானுடைய அனுகிரகத்தை வாங்கணும்னா நாம என்ன பண்ணணும்னா, நித்தியம் ஆத்துல வருண பூஜை பண்ணணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பூஜைனாலே 2 மினிட்ஸுக்கு மேல நான் சொல்றதே இல்லை. ரொம்ப விஸ்தாரமா பண்றதுக்கு உங்களுக்கு ஓய்வு இருந்தா பண்ணுங்க, அவகாசம் இருந்தா பண்ணுங்க, ஆசை இருந்தா பண்ணுங்க. சிம்பிளா பூஜை என்ன பண்றது, ஏன்னா நித்தியம் பண்ணணும் இல்லையோ. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நேத்திக்கு உங்களுக்கு கங்கா பூஜையை பத்தி சொன்னேன். அதாவது வசுக்களுக்காக கங்கா பூஜை பண்ணினா வசுக்களுடைய அனுகிரகமா இருந்துன்னு சொன்னேன். அந்த கங்காவுடைய ஆத்துக்காரர் தான் வருணன். சந்தனு மகாராஜா வருணனுடைய அவதாரம். கங்கா வருணன் அவ தேவலோகத்திலே அவ 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். பூலோகத்துக்கு சந்தனுர மகாராஜாவுக்கு கங்காதேவி 8 குழந்தைகளை பூலோகத்துல பெத்து எடுத்து 7 குழந்தைகளை கங்கை ஆத்திலே விட்டுறா. ஒரு குழந்தை தான் பிழைக்கிறது, தியூன்னு பேரு. அதுதான் பீஷ்மாச்சாரியார். நேற்றுக்கு விஸ்தாரமா பேசணும் இல்லையா. நேற்றுக்கு பாரியால பத்தி பேசணும், இன்னைக்கு பர்த்தாவை பத்தி பேசுறோம். நேற்றுக்கு ஆத்துக்காரியை பத்தி பேசணும், இன்னைக்கு ஆத்துக்காரரை பத்தி பேசணும். சகல தீர்த்தாதிபதி
என்ன காரணம்? எல்லா தீர்த்தங்கள்லயும் கங்காவனுடைய ஒரு விசேஷ சன்னிதானம் இருக்கு. அது காவேரியா இருக்கட்டும், நர்மதாவா இருக்கட்டும், சிந்துவா இருக்கட்டும், கோதாவரியா இருக்கட்டும், கிருஷ்ணாவா இருக்கட்டும், யமுனாவா இருக்கட்டும், எல்லா தீர்த்தங்களிலையும் கங்கா சன்னிதானம் உண்டு. ஸ்ரீரங்க மகாத்மியத்துல மாகேஷு அகண்ட காவேரி துலாயாம் ரங்க சந்நிதௌ அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது. காவேரியில துலா மாசம்ங்கிற ஐப்பசி மாசத்துல ரங்க சந்நிதௌ, ஸ்ரீரங்கத்துல ஓடுற காவேரி, அந்த காவேரியில கங்காவனுடைய விசேஷம் இருக்கு. அதனாலதான் இந்த ஐப்பசி மாசம் மட்டும் பெருமாளுக்கு தீர்த்தம் எடுக்கிறதுக்கு அம்மா மண்டபத்துக்கு வருவா ஸ்ரீரங்கத்துல. பாக்கி 11 மாசமும் கொள்ளிடத்துல எடுத்துன்னு வருவா, வடதிரு காவேரியும் பாவா ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவா. இந்த துலா மாசத்துல மட்டும் அம்மா மண்டபத்துல இருந்து ரங்க சந்நிதௌ, ஸ்ரீரங்கத்துல ஓடுற ரங்கநாதருடைய பார்வையில் இருக்கக்கூடிய அந்த காவேரிக்கு கங்கா சன்னிதானம் உண்டு. மாகேஷு அகண்ட காவேரி, அகண்ட காவேரி குளித்தலை, பேரே பாருங்க, குளித்தலை. அந்த காவேரியானது காவேரிங்கிற சன்னிதான விசேஷத்தை பெறதே குளித்தலையில தான். குளித்தலைக்கு மேற்க இருக்கக்கூடிய காவேரிக்கு தேவதா சன்னிதானம் இல்லை, அது சாதாரண ஆறு. அப்ப காவேரிங்கிற தேவதா சன்னிதானம் எங்க ஆரம்பமாகுது அந்த ஆத்துக்குன்னா குளித்தலையில இருந்து ஆரம்பமாகுது. அந்த காவேரிக்கு கங்கா சன்னிதானம் வருது மாக மாசத்துல குளித்தலையில. அந்த காவேரிக்கு கங்கா சன்னிதானம் வருது துலா மாசம்ங்கிற ஐப்பசி மாசத்துல. மாகம் மாசம்னா மாசி மாசம். இது போல எல்லா தீர்த்தங்கள்லயும் கங்கா சன்னிதான விசேஷம் இருக்கு. அதனால்தான் எல்லா தீர்த்தங்களுக்கும் அதிபதியா இருக்கார் வருண பகவான். அந்த வருண பகவான் அந்த ஆதிபத்தியம் பெற்று இருக்கிறதுனால இந்த சதய நட்சத்திரத்துல பிறந்த அத்தனை பேருக்கும் அந்த ஆளுமை தன்மை அப்படின்னு ஒண்ணு வர்றது. அதனாலதான் நம்ம லோக பிரசித்தமா அந்த ராஜராஜனுடைய விஷயத்த சதய பெருவிழா அப்படின்லாம் இப்ப கொண்டாடுறா, அரசாங்கத்திலேயே கொண்டாடுறா. இப்போ அந்த சதய நட்சத்திரக்காரா இந்த வருண பகவானை எப்படி பிரார்த்தனை பண்ணணும்? ரொம்ப சுலபம். ஒரு தீர்த்த பாத்திரம் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன சொம்பு தீர்த்த பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதுல ஜலத்தை ரொப்புங்க. வலது கையால அதை மூடிண்டு வேதம் தெரிஞ்சவா இமம்மே கங்கே யமுனே சரஸ்வதி சுதுத்ரிஷ்டோமகம் சஜதாபரிஷ்ணியான் அசிக்னியா மருத்வதே விதஸ்தயா ஜீகீயே சுனுக்யா சுஷோமயா. இது வேதம் தெரிஞ்சவா சொல்றது. வேதம் தெரியாம ஸ்லோகத்தை சொல்லணும்னுச்சா கங்கே யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலே அஸ்மின் சந்நிதியும் குரு, இந்த ஒரு வரியை சொல்லலாம். அதெல்லாம் எனக்கு வானான்னா கண்ணை மூடிக்கோங்கோ, வலது கையால மூடிண்டு இந்த ஜலபாத்திரத்துக்குள்ள கங்கா யமுனா சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி முதலான அனைத்து தீர்த்தங்களுடைய சன்னிதான விசேஷமும் இந்த கலசத்துக்குள்ள ஆகணும் அப்படின்னு முதல்ல வருணனுடைய ஆத்துக்காரிய வரவழைச்சிருங்க. அப்புறமா இப்ப கங்கை வந்துடுவா. அதுல கான்சியஸ் தான் முக்கியம். நான் திருப்பி திருப்பி இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கேன், கான்சியஸ் தான் முக்கியம். நீங்க கான்சியஸா நினைச்சு இந்த பாத்திரத்துக்குள்ளவானா வந்துடுறா தேவதைகள். எந்த லாங்குவேஜ்ல கூப்பிட்டாலும் வரா, எந்த லாங்குவேஜ்ல கூப்பிட்டாலும் வரா. ஆத்ம பூஜைக்கு லாங்குவேஜ்லாம் ஒரு விஷயமே இல்லை. நம்மளுடைய ஆத்மார்த்தமா பூஜை பண்றோம், எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் பண்ணலாம். ஒரு சில முறைகளுக்கு ஒரு சில மந்திரங்களை சொல்லியிருக்கா, அது வேற விஷயம். இது நான் சொல்றதெல்லாம் ஆத்மார்த்த பூஜை. அப்ப கங்கை முதலான தேவதைகளுடைய தீர்த்த விசேஷங்களுடைய சன்னிதானம் இதுல வந்ததுக்கு அப்புறம் இந்த பாத்திரத்துல வருண பகவான் வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. அவ்வளவுதான். வருண பகவான் வந்துடுறார். கான்சியஸ் தான். நீங்க கூப்பிட்ட உடனே தேவதைகள் வருவா. அதுக்குதான் தேவதைகள்னே பேர். அவள் எத்தனை பேர் கூப்பிட்டாலும் அத்தனை பேராத்துலயும் ஒரே நேரத்துல போவா. அவளுக்கு அவ்வளவு ரூபங்கள் எடுக்கலாம்.
பகுரூபங்கள் எடுக்கலாம். அவ கான்சியஸோட வருண பகவான் இங்க வரணும் வந்துடுறார். சந்தன குங்குமம் இட்டு புஷ்பம் சாத்தி 2 நெய் தீபம் போட்டு நமஸ்காரத்தை பண்ணுங்கோ. வருண பூஜை முடிஞ்சுடுது. அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டுக்கலாம். தீர்த்தத்தை எடுத்து தலையில விட்டு ஸ்நானம் பண்ணிக்கலாம். இல்ல தீர்த்தத்தை ஆத்துல இருக்கிற பூஞ்செடிக்கு விட்டுடலாம். உங்க இஷ்டம். இது ஒரு விதம். வருண பூஜை பண்றதுங்கிறது இது ஒரு விதம். ஜலத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற சில க்ஷேத்திரங்கள் இருக்கு. உதாரணமா திருவானைக்காவல் பஞ்சபூத க்ஷேத்திரத்துல அது ஜலம் சம்பந்தமான க்ஷேத்திரம். அதுபோல ராஜஸ்தான்ல புஷ்கர்னு இருக்கு. அங்க இருக்கிற குளமே சுவாமி தான், சிவன் நாராயணன் தான், ஜலத்துக்கு அதிபதி தான். ராஜஸ்தான்ல இருக்கிற புஷ்கர் இருக்கு. இது போல வருண பகவான் பிரார்த்தனை பண்ண ஸ்தலங்கள்னு இருக்கு நிறைய. நான் ஒரு லிஸ்ட் அது தனியா ஒரு பதிவு போடுறேன். உதாரணத்துக்கு திருவானைக்காவல் சொல்லிட்டேன். இந்த மாதிரியான க்ஷேத்திரங்களுக்கு போய் நாம அந்த சுவாமியை பிரார்த்தனை பண்றதுனால வருண பகவானுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. அந்த சுவாமியுடைய அனுகிரகமும் கிடைக்குது. ஒரு கல்லுல 2 மாங்காய். வருண பகவானுடைய அனுகிரகமும் ஆயிடுறது, அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற சுவாமியுடைய அனுகிரகமும் ஆயிடுறது. சதய நட்சத்திரக்காரா அவசியம் இந்த 2ல ஏதாவது ஒன்று போகணும். திருவானைக்காவல் கிட்டக்க தமிழ்நாட்டில் இருக்கிறவாளுக்கு வாய்ப்பு இருந்தா ஒரு தடவை புஷ்கர் ராஜஸ்தான்ல இருக்கு. வாய்ப்பு இருந்தா ஒரு தடவை கங்கா ஸ்நானம். வாய்ப்பு இருந்தா ஒரு தடவை கங்கோத்திரிக்கே போறது. வாய்ப்பு இருந்தா ஒவ்வொரு துலா மாசத்திலையும் காவேரி ஸ்நானம். ஏன்னா அங்க கங்கை வந்துடுறா. கங்கை வந்துட்டாலே வருணன் வந்துடுவார். துலா மாசத்துல ஸ்நானம். துலா மாசம்னா ஐப்பசி மாசம். வாய்ப்பு இருந்தா மாசி மாசம் மகத்தன்னைக்கு குளித்தலையில போய் ஸ்நானம் பண்றது. குளித்தலை. ஆனா எல்லா தீர்த்தங்கள்லயும் கங்கை வரந்தா, எல்லா தீர்த்தத்திலையும் வரணும் வந்தா தீர்த்தவாரி உற்சவம்னு மகத்துல மாசி மகத்துல தீர்த்தவாரி உற்சவம் அப்படின்னு எல்லா சிவன் கோயிலையும் எல்லா விஷ்ணு கோயிலையும் அதை விசேஷமா கொண்டாடுவா மாசி மகத்தை. மாகேஷு அகண்ட காவேரி துலாயாம் ரங்க சந்நிதவ். இது மாக மாசத்துக்கு மட்டும் இல்ல, இது மாக மாசத்துல குளித்தலைக்கு மட்டும் இல்ல, எல்லா தீர்த்தங்கள்லயும் வருண பகவான் வந்துடுறார். வருணன் சுவாமியை பூஜை பண்றார். அதான் தீர்த்தவாரி. அவ்வளவுதான். இந்த பூஜையை பண்ணுங்கோ. வருணனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா ஆறுது. நீங்க எடுத்த காரியங்கள் அத்தனைக்கும் வருண பகவான் துணை நின்று உங்களை ஜெயிக்க வைக்கிறார். அப்படின்னு உங்களை ஜெயிக்க வைக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்றேன். க்ஷத்ரஸ்ய ராஜா வருணோதி ராஜா நக்ஷத்ரானாகும் சதபிஷக் வசிஷ்டா அப்படிங்கிற வேத வாக்கியத்தை ஸ்மரணம் பண்ணிக்கிறேன். சதய நட்சத்திரக்காரா அத்தனை பேருக்கும் வருண பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் ஆகணும்னு எல்லாம் அல்ல ஒப்பிலாமலை அம்மை சமேத மாசிலாமணி ஈஸ்வரனையும் சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜராஜமூர்த்தியையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சதய நட்சத்திரக்காரா அத்தனை பேர் சௌக்கியமா இருக்கணும். இந்த புத்தாண்டுல எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், அவ அத்தனை பேரும் சௌக்கியமா இருக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு சௌக்கியமா இருக்கணும்னு பரமாத்மா சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜராஜமூர்த்தியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஹரே கிருஷ்ணா.